பிளே ஸ்கூல்ல எங்க ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கண்டிப்பா உண்டு. பேசவே தெரியாம வந்த குழந்தைங்கலாம் இன்னைக்கு வந்து ஆத்திச்சூடி திருக்குறள் சொல்ற அளவுக்கு டெவலப் ஆயிருக்காங்க. டீச்சர்ஸ் வந்து எப்பவுமே அவைலபிளா இருப்பாங்க. பேரண்ட்ஸ் எப்போ வேணாலும் ஆஃப்டர் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட பேரண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ் எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அவங்க கிளியர் பண்ணிப்பாங்க. அண்ட் இப்போ எங்க ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா பிளே குரூப் ப்ரீகேஜில ஒரு மதர் டீச்சர், ஒரு பேபி டீச்சர், ஒரு கேர்டேக்கர் இருப்பாங்க. ஸோ ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு 3 பேர் இருப்பாங்க. மதர் டீச்சர் லெசன் நடத்துவாங்க. பேபி டீச்சர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தைங்க அதை கவனிக்கிறாங்களா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சப்போஸ் புக் ஓபன் பண்ணுங்க அப்படின்னா கூட அதை ஹெல்ப் பண்றது. கேர்டேக்கர்ஸ் வந்து அவங்களுக்கு தண்ணி வேணுமா, இல்ல அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா கேர்டேக்கர்ஸ் பார்த்துப்பாங்க. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கேர்டேக்கர்ஸ் இருப்பாங்க. இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் ஸ்கூல்ல வந்து ஈச் அண்ட் எவ்ரி சைல்டுக்கு கொடுக்குறோம். 12:1 தான் ரேஷியோ. ஸோ அதனால ஒரு கிளாஸ் ரூம்ல 3 டீச்சர்ஸ் 3 பேர் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன்ஸ் எங்களால கொடுக்க முடியுது. அது போக நாங்க குழந்தைங்களோட பெட்டர்மெண்ட்டுக்காக ஒரு டேர்ம் போதும் அவங்களோட ஹைட்டு வெயிட் செக் பண்ணி அதை ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல எழுதி பேரண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். அண்ட் அது போக எங்களுக்கு ஆன் த கால் டாக்டர்ஸ் அவைலபிளா இருக்காங்க. குழந்தைங்களுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னாலோ இல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலும் பேரண்ட்ஸோட பர்மிஷனோட டாக்டரை நாங்க கூப்பிடுவோம். அது போக இயர்லி ஒன்ஸ் நாங்க ஒரு மெடிக்கல் கேம்ப் ஒன்று வைக்கிறோம் ஃபார் டென்டல், ஃபார் ஜென்ரலுக்கு அண்ட் ஸ்கின்னுக்கு அண்ட் ஐ. இந்த 4த்துக்குமே வந்து டாக்டர்ஸ் அவைலபிளா இருக்காங்க. அவங்களும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு மெடிக்கல் கேம்ப் எங்க குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு போறாங்க.